இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எங்கங்க சந்தோஷமாக இருக்கிறது? காலையில் எந்திரிச்சா பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனால் சொத்து பிரச்சனை, எப்படிங்க நான் இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் கவலையோடு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாள்லையும் இந்த வருடத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பிரவேசிக்க செய்த மகா பெரிய கிருபைகளுக்காய் நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். போன மாதம் ஃபுல்லாக உங்களை வழிநடத்தினார் அல்லவா? இந்த மாதமும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன என்று ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஹல்லேலூயா. ஏசாயா 38:5, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம். கண்ணீரை காண்கிற தேவன். உங்கள் முகத்திலிருந்து கண்ணீர் வந்துருச்சுன்னா அவர் மனதுருகுகிற கர்த்தர். உங்கள் கண்ணீரை பார்த்து அவர் கடந்து போகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் நிச்சயமாய். இந்த மாதத்தில் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சகோதரியே, எனக்கு கடன் பிரச்சனை, நெருக்கங்கள் அதிகம், ஒவ்வொரு நாளும் கடன்காரர்கள் வந்து என்னை நெருக்குகிறார்கள், நான் என்ன செய்வதென்றே தெரியலை, ஒருவேளை நான் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று கூட நான் நினைக்கிறேன் என்று அன்பு சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை, புதிய வழியை உண்டாக்குகிற தேவன். பாருங்களேன், அன்னைக்கு ஆகார் தன் பிள்ளையை கூப்பிட்டு பாலைவனத்திலே நடந்து சென்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவரே நீரூற்றுகளை உண்டாக்கின தேவன். இன்றைக்கும் ஆண்டவர் அந்த கடன் பிரச்சனையில் இருந்து முற்றிலுமாய் நீங்கள் விடுபடுவதற்கு ஆண்டவரே என்ன செய்வார்? உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் நிச்சயமாய். நீங்கள் ஆண்டவரை விசுவாசியுங்கள் சகோதரியே. ஒருவேளை இன்றைக்கும் ஒரு சகோதரி நீங்கள் சொல்லலாம், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கணவருடைய இழப்பு, எனக்கு குழந்தைகள் இல்லை, வருமானத்திற்கு நான் என்ன பண்ணுவதென்றே தெரியவில்லை, எனக்கு கல்வி தகுதியும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ? உலகம் என்னை பார்த்தால் ஏளனமாய் என்னை பார்க்கிறார்கள், அற்பமாய் பார்க்கிறார்கள், நான் என்ன செய்வது என்று ஒருவேளை கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். இழப்பின் மத்தியில் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை போஷிப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் அவர். ஒருவேளை வாலிப மகளே, வாலிப மகனே, எனக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, ஒருவரும் இல்லை, என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய இயக்கத்தை நான் யாரிடத்தில் சொல்லுவேன்? எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆள் இல்லை, என்னை விசாரிக்க ஆள் இல்லை என்று தனிமையாக உட்கார்ந்து இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாயோ வாலிப மகளே, வாலிப மகனே, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை காண்கிற தேவன் நான். ஆண்டவர் உன்மேல் மனதுருகி ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பார். அவர் சொல்லுகிறார், நானே உன் கூட இருக்கிற ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறேன்,
நீ பயப்படாதே என்று ஆண்டவர் வாலிப மகனே வாலிப மகளே உன்னை பார்த்து சொல்லுகிறார். அவர் கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துடைப்பார் ஆண்டவர் நிச்சயமாய். ஒருவேளை இந்த நாளிலும் ஒரு பாவத்தின் பிடியில் வாலிப மகனே வாலிப மகளே பாவத்தின் பிடியில் இருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து எப்படியாவது நான் விடுபட வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு என்னால் முடியலை. நான் செய்வது தவறு என்பதை உணர்கிறேன். ஆனால் மறுபடியும் அந்த பாவத்தை நான் செய்கிறேன். இந்த பாவத்திலிருந்து எப்படி நான் விடுதலை பெறுவேன் என்று நித்தமும் நித்தமும் நீ போராடி கொண்டிருக்கிறாயா வாலிப மகனே வாலிப மகளே, கவலைப்படாதே. தனியாக அறையில் பூட்டிக்கொண்டு நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். இது தவறு என்று எனக்கு தெரியும். இயேசுவின் அன்பை விட்டு நான் எவ்வளவு தூரமாய் கடந்து போயிருக்கிறேன் என்பதை நான் அறிகிறேன் என்று நீ சொல்லுகிறாய். கண்ணீர் வடிக்கிறாய். கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு பாவத்தில் இருந்து முழுமையாக அவர் உன்னை மீட்டு எடுத்து உன்னை தன் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். உன் கண்ணீரை துடைப்பார். வாலிப மகளே வாலிப மகனே, கலங்காதே, பயப்படாதே. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு தீராத வியாதி, எத்தனையோ மருத்துவரிடத்தில் போய் நான் செலவழித்து விட்டேன், இன்னும் எனக்கு இந்த வியாதி மறையலை, இந்த வியாதி எனக்கு குணமாகலை, ஒவ்வொரு மாதமும் நான் செலவழித்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வியாதி தீரவில்லை அப்படின்னு சொல்லி இந்த நாள்லையும் இதற்கு என்ன செய்வதென்று புரியலை அப்படின்னு ஒரு வேளை தனிமையில் இருந்து அழுது கொண்டே இருக்கிறீங்களா சகோதரியே சகோதரனே? கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களோ? இரவு படுத்தா எனக்கு தூக்கம் இல்லை, இந்த வியாதி என் சரீரத்தையும் வேதனைப்படுத்துகிறது, என் மனதையும் வேதனைப்படுத்துகிறது, சில நேரங்களில் தூக்கம் வருவதில்லை, இரவெல்லாம் தூங்க முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ சகோதரியே சகோதரனே? இன்றைக்கும் ஆண்டவர் தீராத வியாதியை நீக்கி ஆண்டவர் உங்களை சுகமாய் வைத்திருப்பார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் கண்ணீரை கண்டு அவர் மனதுருகி உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். இந்த மாதத்தில் இங்கே ஒரு மனிதனுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டு மனதுருகி அவருடைய வியாதியை நீக்கி அவரை குணப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யார் என்றால் எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா தாவீதின் வம்சத்தில் மிகச்சிறந்த வீரர். இவர் தனது 25ஆம் வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். 29 வருடங்கள் எருசலேமை ஆட்சி செய்தார். இவருடைய தகப்பனார் பெயர் ஆகாஸ். ஆகாஸின் மகன்தான் எசேக்கியா. எசேக்கியாவின் நாட்களில் அவர் ராஜாவாக இருந்த பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய தகப்பனார் தேவாலயத்தின் கதவை மூடி வைத்திருந்தார். எசேக்கியா மூடின கதவை திறந்து அதை சுத்திகரித்தார். அது மாத்திரமல்ல, விக்கிரக வழிபாட்டு மேடைகளெல்லாம் தகர்த்து எறிந்தார். கர்த்தரை சேவிக்க மக்களை வழிநடத்தினார். ஒரு சமயம் சனகரிப் தலைமையிலான அசீரியா படைகள் எருசலேமை சுற்றி வந்தபோது எசேக்கியா பயப்படவே இல்லை. தீர்க்கதரிசி எசாயாவின் உதவியுடன் ஜெபத்தின் மூலம் கர்த்தரையே சார்ந்து நின்றார் எசேக்கியா ராஜா. நடந்தது என்ன தெரியுமா? ஒரே நாள் இரவில் 1,85,000 அசீரிய படைகளில் இருந்த ஒவ்வொருவரையும் தேவன் அளித்தார். எசேக்கியா ராஜா அப்படிப்பட்டவராக இருந்தார். ஒரு நாளில் இவருடைய வாழ்க்கையில் ஒரு தீராத வியாதி வந்தது. அவருக்கு வந்த நோய் என்ன தெரியுமா? பிளவை நோய்.
இந்த நோய் வந்தால் அவர்கள் உயிர் பிழைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். போய் எசேக்கியாவிடம் போய் சொல், நீ உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி எசேக்கியா ராஜாவிடம் சொல்லுகிறார். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? ஒரு உயிருள்ள மனிதரை பார்த்து நீர் மரித்து போகிறீர் என்று சொன்னால் அவருடைய மனநிலைகள் எப்படியா இருந்திருக்கும்? இந்த எசேக்கியா ராஜா, இந்த உலகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை, மனிதரை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி அவருடைய முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு முன்பாக நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இன்னைக்கு ஒருவேளை இந்த தீராத வியாதி வந்த பொழுது ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தார் என்று முதலாவது அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் உண்மையாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், நான் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறேன், நித்தமும் வேதம் வாசிக்கிறேன், செபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், தேவனுடைய சத்தியத்தை அறிகிறேன், ஆனால் எனக்கு இவ்வளோ தீராத வியாதி ஏன் வந்தது என்று கேள்வி கேட்கிறோம். ஆனால் இந்த எசேக்கியா அப்படியாய் அவர் கேட்கவில்லை. அவர் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார்? நான் உண்மையும் மன உத்தமாக இருந்தேனே, உமது பார்வைக்கு முன்பாக நலமானதை செய்தேனே என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுகிறார். அவருடைய அழுகையை பார்த்த உடனேயே ஆண்டவர் மனதுருகுகிறார். இந்த நாளிலும் அவருடைய வாழ்க்கையில் உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது. அவர் ராஜாவாக இருந்த பொழுது எந்த மனுஷனையும் ஏமாற்றவில்லை. ஒரு மனிதனிடம் இருந்து பணத்தை வாங்கி அதை தனக்கென்று சுதந்திரித்து கொண்டு அப்படி வாழவில்லை இந்த எசேக்கியா ராஜா. சுருக்கமாக சொன்னால் லஞ்சம் வாங்கவில்லை. குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்க அவர் நினைக்கவில்லை. அவர் விக்கிரக வழிபாட்டு மேடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்தவர். கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நல்லதே செய்தார். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தீராத வியாதி வந்தது. அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, நான் உண்மையும் நேர்மையுமாய் இருந்தேன், உமது பார்வைக்கு முன்பாக நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பந்தி மிகவும் அழுதான். கர்த்தர் மனதுருகுகிறார், பார்க்கிறார், அவருடைய விண்ணப்பத்தை பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கையில் உண்மை, நேர்மை, அவர் நல்லது செய்ததை ஆண்டவர் நினைத்து பார்த்து மனதுருகி என்ன செய்கிறார்? உடனே சொல்லுகிறார். எசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். நீ போய் சொல், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் அப்படின்னு போய் எசேக்கியா ராஜாட்ட சொல்லுன்னு சொன்னார். எசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். ஒருவேளை தீராத வியாதி உங்களை சரீரத்தை கெடுத்து மனதையும் கெடுத்து சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கண்ணீரோடு நீங்கள் இந்த எசேக்கியா ராஜாவை போல நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கண்ணீரோடு கேட்கின்ற பொழுது ஆண்டவர் மனதுருகுவார், நிச்சயமாய் மனதுருகுவார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு அதிகமாக்கி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று பாருங்கள். மரித்து போகிற ஒரு மனுஷன் 15 வருடம் ஆண்டவரே என்ன செய்கிறார்? கூட்டி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கண்ணீரை பார்த்து கடந்து போகிற தேவன் அல்ல. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று. இதே மாதத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ
அத்தனை பேருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கவலைப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. ஆனால் உங்கள் விண்ணப்பம் சரியான விண்ணப்பமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், பிறருக்கு நல்லது செய்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விண்ணப்பம் தேவனிடத்தில் போகும் என்றால் தேவன் அந்த விண்ணப்பத்தை பார்த்து இது சரியானது என்று அதை அங்கீகரித்து அந்த விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை துடைத்து அதற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் வல்லவர். பயப்படாதீங்க. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் அதுதான். விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். எத்தனை பேர் சகோதர சகோதரிகளே, வாலிப மகளே, வாலிப மகனே, முதியோரே, இன்றைக்கு முதியோர்கள் ஒருவேளை நினைக்கலாம், நீங்கள் என்னை வீட்டில் எல்லாரும் என்னை தள்ளி விடுகிறார்கள் என்று கண்ணீரோடு ஒரு அறைக்குள்ளேயாக நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் கண்ணீரை நிச்சயமாய் துடைப்பார். இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த மாதத்தினுடைய முடிவுக்குள்ளாக கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டு கடந்து போகிற தேவன் அல்ல, கண்ணீரை துடைத்து உங்கள் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் நம்ம அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி செபிப்போமா? செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலையும் சுவாமி கர்த்தாவே, ஆண்டவரே இசப்பா, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளையும் விழுவதாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வாக்குத்தத்தத்தை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை குடும்பங்களுக்கும் ஆண்டவரே அப்பா விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு பதில் கொடுத்து சுவாமி உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எத்தனையோ ஆண்டவரே வாலிபர்கள், எத்தனையோ ஆண்டவரே வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் ஆண்டவரே அறைக்குள்ளாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து நான் இயேசுவை விட்டு நான் விலகி ஓடி வந்து விட்டேன். எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து என்னை ஆண்டவர் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று வாலிப மகளே, வாலிப மகனே இன்று நினைக்கிறாயோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உன் கண்ணீரை கண்டு அவர் மனதுருகி உனக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து உன்னை முற்றிலுமாய் கர்த்தர் மீட்டு எடுப்பார். அவர் வல்லவர். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீ விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த மாதத்திலே கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரா நீர் பதில் கொடுத்து ராஜா. ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முடிவிற்குள்ளாக நீர் பதில் கொடுத்து ராஜா. ஆண்டவரே, அதன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, அதன் மூலமாய் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக சுவாமி. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் வல்ல இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.